எடியா யோ எடு. எடுக்க போறா. ஆத்தாடி, வீதியெல்லாம் நோட்டா எரிஞ்சு கிடக்குது. ஏங்க, இது நல்ல நோட்டுங்களா கள்ள நோட்டுங்களா? நல்ல நோட்டு தாயா. நல்ல நோட்டா? அப்படியே கண்டுக்கிறாம இருக்கானுங்க. ஒருவேளை பட்டணத்துல கண்ணு போட்டையா? அப்படியெல்லாம் இருக்காது. தண்ணி கஷ்டத்துல பணத்தை பெருசா நினைக்கிற போல இருக்கு. பிள்ளையாரப்பா, வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை ஏற்படுத்தலான்னு பாக்குற. இந்த கல்லை உழைச்சு சம்பாதிப்பானே தவிர ஊராஞ்சொத்துக்கு ஆசைப்படுறவன் இல்ல. இத உரியவங்கிட்டே கொண்டு போய் சேர்த்துரு. நல்லா பாத்துக்க, ஒண்ணு இல்ல. அனாமத்தா கிடந்தது ஆண்டவனுக்கு தான் சொந்தம். அதுக்கு நம்ம ஆசைப்படலாங்களா? என் பேர் தாங்க கல்ல. அது பொழப்பு இல்லங்க. தெற்கிருந்து வந்த பயலுக களவாணி பயலுகன்னு ஒரு பேர் சொல்லிடக்கூடாது பாருங்க. நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம், நம்ம பேருக்கு ஒரு மரியாதை, அது போதுங்க. ஏறாதா, அன்னைக்கு ஏழைங்க பணத்தை பொறுக்குனாங்க, நாம உள்ள வச்சோமே. இன்னைக்கு ஒரு குடுமி வச்சுவா நம்ம எல்லாரையும் குப்புற தள்ளிட்டானே. ஆமா, இந்த ஆளை என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்வேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இவர் என்ன சாதாரண ஆளா? 30,000 ரூபாய் கொண்டு போய் புளியார் உண்டியல போட்டுவாரு. பார்த்தா அப்படி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிப்ஸ் கொடுத்து எப்படி அசத்த போறாருன்னு பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, போடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு சாப்பிடுறேன். உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. சரி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம். போகடி போங்க. நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா நல்ல பெருசா அனுப்பி விடுங்க. பெரிய கருவாடு தாராளமா அனுப்பி வைக்கிறேன். என்னங்கது புஸ்தகம் கொடுக்கறீங்க? சத்துரவா போட்டீங்க சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு? இல்லங்க, நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும். இன்னும் என் கருவாடு வரலையே. கருவாடா கொண்டு வரேன்னாங்களே. அவங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? 1600 ரூபாய் பில்லா இருக்கு, முதல்ல அது கொடுங்க. 1600 ரூபாயா? ஏங்க, எங்க ஊரு முனியாண்டி விலாசத்துல முழு சாப்பாடு 7 ரூபாய் தான். அதே அநியாயம்னு வேணான்னு வந்துட்டு. என்னங்க, நீங்க கோயில் உண்டியிலே 30,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. பைத்தியம். அது யாரு வீட்டு பணமோ ரோட்ல கிடந்துச்சு, உண்டியில கொண்டு போய் போட்டேன். நம்ம கிட்ட பைசா கிடையாது. ஆத்தா கொடுத்த அருவா மட்டும்தான் இருக்கு. யோ, நீ முழுங்கும் போதே நினைச்ச மோசடி பேர் வழின்னு. ஐயோ ஐயோ, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டேய், பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநாயருக்கு முத ராத்திரியா. பூவை சுத்துங்க. பூவை சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே, என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு தான் மேல எட்டாதுல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிறேன்? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சு முடிச்சு வந்தாங்களா? இந்த முத ராத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு கொடுக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அலுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு. அவன் வரத்துக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மழை மழைன்னு ஓடி போயிடுங்க. இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூ சுத்திருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். சரியான குழி. பைய படியறிவாமா? பாட்டுமா பாட்டு. பார்த்தம்மாவா? இரு, அம்மா கிட்ட சொல்றேன். மஞ்சள் புடவை, மங்கள குங்குமம், இந்த குளத்துலதான் பார்க்க ஆசைப்பட்டேன். எப்படியா இருக்கு பார்த்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. வாய மூடு, கோணிக்க போகுது.
அடுத்த வேலை என்னன்னு கேளு. அடுத்து என்ன? இந்த மாலையை உங்க கையில வாங்கி அம்மா கழுத்துல போட்டு அங்க பிரதட்சணம் பண்ண சொல்லுங்க. நான் மாலையை போடணுமா? எப்படி? அம்மா கஷ்டப்பட்டு குளிச்சிட்டு வந்திருக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் பத்திரம் பைசல் ஆகாது. மகமாயி அங்க பிரச்சனை ஆரம்பமாகட்டும். இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து 2 மெத்தைய கொண்டாந்துருக்கலாம். ஏயா நடபாவாடியா விரிக்கிறீங்க? கார்பெட் விரிக்கிறதுல உங்க பட்டறதுல வச்சுங்க. அங்கம் பூமியில படணும், அதுக்கு பேரு தான் அங்க பிரதர்ஷனம். உங்க அம்மாவோட மண்ண தங்கத்திலையா பண்ணது? அங்க பாரியா, அவங்க எல்லாம் உருள சொல்லியா? பரவாயில்ல, நான் தரையில உருள்றேன். ஆனா என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஆவியா வந்து வீட்டுல உட்காந்தாலும் பரவாயில்ல, உருளு. இது பிரார்த்தனை, பிச்சை இல்ல. கால் செருப்புக்கே கார்பெட்ல நடக்கிறவங்க கரிய பாத்தியா? ஐயோ, அன்னைக்கே புருஷன் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு கட்டாந்தரையில உள்ள வேண்டிய அவசியம் இல்ல. உருண்டது போதும், எந்திரிமா. வாங்க, பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? என் இடுப்புல வைக்கணும். அடவாமா. பெரியம்மா, ஏமா உங்க இஷ்டத்துக்கு வேண்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்த எங்க அம்மாவை மண்ட பொருள விட்டீங்களே, இப்ப எங்க இஷ்டப்படி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டா ஒத்துப்பீங்களா? அட நீங்க ஒண்ணு, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். என்ன பெரியம்மா குழப்பிட்டு போறாங்க? ஆமா, தெளிவா சொல்லிட்டாலும் அப்படியே உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு பொண்ணு பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணுங்கிறத உணர்த்ததுக்காகத்தான் மாப்பிள்ளை நம்ம அம்மாவை இப்படி மண்ட போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அப்படியா? நம்ம மாப்பிள்ளை இருக்கிறாரு வில்லாதி வில்லன் வெங்கல. டேய், இத்தோட நிறுத்திக்க, இது கோவில். கண்ணேறியது போக. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உட்காந்துக்கிட்டுமா? தொலைவுல உட்காந்துக்கிட்டு டியூப் வழியாவ ஊத போற? இங்கேயே ஊதுமா. எப்படி ஊதுறோம்? மண்டி போடு. மண்டினா? அட முழங்கால போடுமா. கைய முன்னாடி ஊண்டுமா. இப்ப கரெக்டா தவளை மாதிரி இருக்க, மூஞ்சி அடுப்புக்குள்ள விடு. இப்ப ஊது. இப்ப நான் என்ன பண்ணணும்? வெந்திருச்சான்னு பாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் யோசிக்கணும். வலது கை இப்படி ஆனதுக்கு அப்புறம் இடது கையால கரும்பு நட்டா தேருமா? நாரும். சாமி குத்தம் நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணுவோம். வர திருவிழாவுல நாக்குல வேலு குத்தி காவடி எடுத்து தீ மிதிச்சா சரியா போயிரும். ஆயிரம் தான் பொண்டாட்டி மேல ஆசை இருந்தாலும் இப்படி தலையில தூக்கி வச்சு கூடாதியா. ஏன் அனுபவத்துல சொல்றேன். என் தலைய பாத்தியா? பரமசிவன் அவர் தலைமையில கங்கையை வச்சுக்கலையா? அவராவது ஒரு பொண்டாட்டிக்கு போட்டியா வந்தவளதான் தலைமையில வச்சுக்கிட்டாரு. நான் என் பொண்டாட்டியை தானே வச்சிருக்கேன். அடடா, என்ன தலையாய தத்துவம். இப்பேற்பட்ட நல்லவரை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்களாமா? பாத்தீங்களாயா, இப்படியோ கூடையோட ஓடக்குள்ள போட்டுருவோமா? என்ன சொல்லி குத்தமில்லை, உன்னை சொல்லி குத்தமில்லை. காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த வீடு திருச்சப்பா. டேய், அப்பவே சொன்னேன்ல 2 சினிமாவுக்கு வேண்டாம்னு. இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மருது. டேய், நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா, ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு இருக்கா? டேய், எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமினாரு செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன்.
ஒருவேளை மறு சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பெட்டி வாங்க, எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிரும். முருகா என்பதும் உருகாதா மனம் மோகன சுந்தரி மணவாளா. என்னங்க, நான் தாங்க கூடலிங்க, சீனியர் தாச்சி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்டும். இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா. திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டினா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, ஐயோ, அட குருட்டு சாமிநாதா. அக்கா அக்கா, என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாடத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க? என்னமா வழிக்கண்ணு? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க, நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்றேன் வழிக்கண்ணு, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில இருந்து கீழே இறங்கி இருந்தது, கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க 2 பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி மாப்பிள்ள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படபடான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள்ள கூப்பிடணும்? கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மசமசன் உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள்ள, கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்க? நம்ம வயலு நம்ம கலப்ப, உங்க வயலு உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா? சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணது? மச்சான் இதானே? அரே, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு திருட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு, என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிக்கு கேட்டீங்க, அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா நான் குளிக்கணும், தண்ணி பெண்ணி எடுத்து போட சொன்னேன். பெண்ணி போடல, வாங்க விளைய வைக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன? சொத்து போயிடுச்சுங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படி ஒரு பிறவி கிடைக்கலன்னு ஆட்டோல வந்தா இந்த ரோதனையா இருக்கு. என்ன பண்றது? நாட்டோட நடப்ப பார்த்தா நடக்கிறதுக்கு காசு கப்பா. என்னடி இதெல்லாம்? மாறாப்புத்துணி கீழே விழுந்திருக்கு. நானும் எடுத்து போட்டேன், அதுவா தானே விழுந்தது. சரி, இதுல மேல எடுத்து போடுறேன். நீங்க தான் எடுத்து போடுங்க. நான் 7 மணிக்கு ஃப்ரெண்ட பார்க்க போகணும். தண்ணி எடுத்து விடாதே. பேண்ட் சட்டை எடுத்து வைக்காத, வேட்டிங் சட்டை எடுத்து வை. நெல்லுங்க. என்னடி இதெல்லாம்? 7 மணிக்கு போய்தான் ஆகணுமா? குழந்தைங்களா எங்க? வெத்துட்டேன். செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருக்காங்க. எங்க என் கண்ணை பாருங்க. அப்பா அப்பா, எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்குறான்னு சொன்னேன்லப்பா. ஆமா, அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்ல, என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கு வேணும் ஒத்த கால நிக்கிறான்ப்பா. என்கிட்டயே சபர வேற பண்றான்ப்பா. அப்பா என்னையே சுத்தி சுத்தி வரான்ப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா போட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது அவனுக்கு தெரியுமில்ல? அட ஆமா, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ வரான்ப்பா. இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறான். ஓ, நீதான் மன்மதனோ? ஆமா, நீங்க தான் ரதியோட அப்பாவா? ஆமா, என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணதும் இல்லாம வீடு தேடி வந்திருக்கிற. என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கடத்தோட வெங்கடாச்சல பாகவதர் ஒரு போட்டி வைப்பாரு. அதுல நீ ஜெயிக்கணும், அதுக்கு பிறகு என் பொண்ணை கட்டிக்க முடியும்.
என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பாட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அந்த ஆளு வைக்கிற போட்டியில எந்த ஆளு? உங்க அப்பன் தான். ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷனாயிட்டா உன் புருஷனோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? ஏன் ஒண்ணு இருக்காட யோசனை பண்ணி பார்க்கணும்? இந்த கரவேக சுரவேக வெங்கல தொல்லை போட்டி என்னன்னு சொல்லு. கவனமா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டை நீ பாடணும். கேட்காத பாட்டா? ஆமா. டிராமாவிலயோ சினிமாவிலயோ சங்கீத மேடைகள்லயோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்டை, கேட்கவே கேட்காத பாட்டை நீ பாடணும். இல்ல எருமையை கழுவணும். எருமையை கழுவணுமா? தீப்பிட்டி இருக்கா? அப்பா என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறாப்பா. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு தீப்பிட்டி கேட்ப? அது என்ன பிடி குடிக்கிற பண்ணா? நான் சுருட்டு குடிக்கிற ஆளு. இந்தாடா. என்ன செஞ்ச? பாடி ரொம்ப நாளாச்சு, தொண்டை இலக்கிக்கிறேன். எப்படி இலக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது. நீங்க கேட்காத பாட்டு, நீங்க கேட்காத பாட்டு, நீ கேட்காத பாட்டு, பாட்டி நீ கேட்டுட்டு இருக்கியா? தாத்தான் சரி, இந்த உலகமே கேட்காத பாட்டு, இந்த நாடே கேட்காத பாட்டு, ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு. இந்த புடி. எப்படி என்ன செஞ்ச? பாடுனே. பாடுனியா? ஆனா கேட்கவே இல்லையே. உங்க அப்பாவோட போட்டி என்ன? இது வரைக்கும் அவர் கேட்காத பாட்டை உங்களை பாட சொன்னாரு. உங்களுக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? கேட்கலையே. இதுதான் கேட்காத பாட்டு. அப்பா இவ்ளோ பெரிய புத்திசாலியா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லப்பா. மாப்பிள, எனக்கு கூட கேட்காத பாட்டை எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க. இந்த கரவேக சுரவேக வெங்கல தொண்டை வெங்கடாச்சல பாகவதர். அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா? உட்கார, சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும். அதுக்காக என் பையன் மூஞ்சில இவ்வளவு சீயக்கா தேய்க்கிற? அறிவு இருக்காடி, சிவகாய போடுற. எப்பா என்னையும் கொஞ்சம் தேய்ச்சி விடுப்பா, நீங்க தேய்ச்சிக்கிறது அப்புறம். என்ன சுடுது? உப்பு கறிக்கிறா. ஏண்டா பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா? சுமாரா அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணேறிது, சீக்கிரம் குளிப்பாட்றா. உனக்கு ரெடி சிரிப்பு பாத்தியாடா? பெத்த அப்பனையே போடாங்கறான். உனக்கு அப்படிதான் என்ன இன்னும் வரலையே? என்னன்னு இந்த பக்கம் இடத்த மாத்தி எங்களை ஏமாத்துறீங்களா? நான் காட்ட வரேன், கண்ணி வச்சாவது முடிச்சு விடுவேன். ஒரு வாரமா பாட்டே சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும். I have no time. தேங்க்ஸ். இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லிச்சு. நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம், அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? மறுபடியும் ஒளிஞ்சது கேட்டதே எனக்கு தெரியும். அது போட்டோம், நான் பொதுவா சொல்றேன். அந்த கண்மணி இருக்காளே, அவ திமிரு பிடிச்சவ. டேய், 4-5 ஜாடியை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடையில பேரை வச்சுக்கிட்டு 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவ எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு படி படிச்சிருக்கா? அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா? தள்ளுங்கடா அந்தால. கொன்னுட கொன்னு. ஒரு சிசிங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறிவுரை சொல்றேன். என்னங்க அறிவுரை? இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால. இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தைக்கோனுக்கு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை
விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்கா? என்ன பாபா கூப்பிட்டீங்களா? என்னடா அந்த பங்களாக்காரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா? நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அங்க வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் மாபாட்டிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் துணி அலாசிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்றாங்க. வாங்கடா. உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்பு கலக்கவே இல்ல. வாப்பா கள்ளா, உனக்க முடியாதாப்பா, அம்முட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மேல ஒரு பிராது வந்திருக்கப்பா. பிராதா? அம்மா கருத்தப்படிக்காரன் புருஷனா நடிக்கிறேன் ஒத்துக்கிட்டுதான் தப்பப்பே. அதான் பொழப்பு. ஒத்துக்கிட்டான்ப்பா. ஒத்துக்கிட்டாம்ல, பெரிய பேச்சு மாறணும். அப்படி கேளுங்க. அது வந்துங்க, புருஷனா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டது என்னமோ உண்மைதாங்க. ஆனா வீட்டுக்கு போனது விவகாரம் மாறி போச்சுங்க. அங்க எனக்கு அவளுக்கும் பதவி திருமணம் பண்ணிட்டாங்க. You see, கல்யாணம் பண்ணாதான் சொத்துன்னு எங்க அப்பா உயிரில எழுதி வச்சுட்டாரு. எனக்கு கல்யாணம்னா பிடிக்காது, பட் சொத்து வேணும். அதனாலதான் இப்படி பிளான் பண்ண. இருந்தாலும் அப்படிதான் ஒத்துக்கிட்டாரு. இப்பதான் இப்படி மோசம் பண்றாரு. ஷிட். அதுல இங்க பாப்பாவோட பரம்பரையில பல பேர் கல்யாணமே பண்ணிக்காம சொத்தை எல்லாம் அழிச்சு விட்டானுங்க. தான் வாரிசுக்கும் அப்படி வரக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணாதான் ஒரு பொறுப்பு இருக்குமேன்னு இப்படி ஒரு உயிலை எழுதி வச்சாரு, அவ்வளவுதான். அப்படி பொறுப்பா எழுதி வச்ச அந்த உயிலை மோசடி பண்றதுக்கு என்ன உடந்தையா இருக்க சொல்றாங்க? இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. ஆனா அது எப்படி போய் முடியும்? ஆமா கருத்தப்படிக்காரே நியாயத்துக்கு உரிசம் கொடுப்பேன். ஆனா மோசடிக்கு தொட போவானா? பெரிய மோசடி வேலை எவ்வளவு இருக்கு. கழுத்து பிடி கொடுத்தாலும் கொடுக்காம தவிர எழுத்து பிடி கொடுக்கவே கூடாது. கள்ள கையெழுத்து போடாது சரிதாப்பா. ஏமா அவன் என்னமோ உன்னை ஏமாத்து விட்டான்னு சொன்ன, இப்ப நீ இல்ல அவனை கூட்டிக்கிட்டு போய் நெசா புருஷன் ஆக்கி ஏமாத்து இருக்க. அதுல வந்துங்க, அடா வந்தாவது போயாவது. ஏமா இந்த ஊரு மண்ணுல கை நீட்டி பாக்குவத்தல மாத்தினால பந்தம் வந்தாத்துன்னு அர்த்தம். நீ பத்திரம் வரைக்கும் போயிருக்க. அதானே தலையெழுத்து அவன்னு ஆனதுக்கு அப்புறம் கையெழுத்து என்ன கையெழுத்து? அவளுக்கு புடவை கட்டி குடும்பம் நடத்துற. What nonsense. இதென்ன முரட்டு பஞ்சாயத்து? என்ன பண்றது, உன் சைடு ரொம்ப வீக். ஏமா ஒழுங்கு மரியாதையா போய் அவன் கூட குடும்பம் நடத்து. What? நானா? இந்த லோடியா? என்ன நீங்க? எங்க கழனோட நீ குடும்பம் நடத்தியே திறனும், இல்ல இந்த ஊரை விட்டே நீ போக முடியாது. எலை இந்த பொண்ணு வெளியே போகாம எல்லைக்கு ஒருத்தர் நான் நெல்லுங்கடே. மிஸ்டர் ராவ், என்னது சத்தம்? என்ன அது சத்தம்னா? மணி 8 ஆகுது இல்ல,
ஆண்ட அலருது, 10 மணிக்கு கோட்டான் கத்தம், 12 மணிக்கு இங்க பேயெல்லாம் வரும். இது பேய் இருக்கிற இடம் தான். ஏன் நான் தான் இருக்கேனே. ஏன்பா சாப்பிடாம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமில்லம்மா, அவளை நினைச்சேன். அவ எல்லையை தாண்டக்கூடாதுன்னு காவலுக்கு ஆள் வச்சுட்டாங்க. எதுவும் கொடுக்க கூடாதுன்னு கட்டுமானம் பண்ணிட்டாங்க. இப்ப அவ சாப்பாட்டுக்கு என்னமா பண்ணுவா? பாடும் படுத்துற, பாவ புண்ணியமும் பாக்குற. என்ன புள்ளப்பா நீ? மிஸ்டர் ராவ், ஏதாவது கிடைக்குமா? கிடைக்கும். பணிஞ்சு போனா கையெழுத்து கிடைக்கும், மிஞ்சி போனா உத கிடைக்கும். மிஸ்டர் ராவ், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐ வாண்ட் ஃபுட். ஃபுட்? ஆமா, இப்படி ராத்திரில நீ கேட்பேன்னு தெரிஞ்சுதான் பொட்டி கடைக்கு போய் பொட்டுக்கடல் இருக்கான்னு கேட்டேன். ஊரு கட்டுமானம் ஒண்ணும் கிடையாது போயான்ட்டான். அதோட நிறுத்தினா பரவாயில்லையே, கீழே சிந்துனதையும் பொறுக்க கூடாதுன்ட்டான். பாரட்லா படிச்சு எனக்கு பொறுக்க கூட தகுதி இல்லைன்றான். என் நிலைமைய பாத்தியா? என்ன சத்தம்? பேயி. அம்மா தாயி, என் வீட்டுக்கு வாமா, சாப்பாடு போடுறேன். யார் நீங்க? பஞ்சாயத்துல உன்னை பார்த்தேன், என் மனசு கேட்கல, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பசியார வைக்கலான்னு வந்தேன். ஊர் கட்டுமானம் உங்களை ஒண்ணும் பண்ணாதா? புருஷன் இல்லாத பொம்பளை உயிரோட இருக்கிற பொண மாதிரி என்னை உள்ள வச்சான ஒதுக்கி வச்சான. மிஸ்டர் ராவ், இவங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் புருஷன் மேல பக்தி உள்ளவங்களுக்கு புரியுற விஷயம். உனக்கேன் கழுத விடு. ஏமா, ஊரே விரோதம் பண்ணிக்கிட்டு தானே எங்களுக்கு உதவி பண்றேன்றீங்க. ஆமா. உங்களுக்கு ஏன் எங்க மேல இவ்வளவு அக்கறை? உன்னை பிடிக்காதவங்க எத்தனை பேரு? அத மாதிரி கல்லணை பிடிக்காத அம்மா போல இருக்கு. கௌரவமா போய் சாப்பிட்டுருவோம், இல்லைன்னா கருவாடு ஆயிடுவோம். ஐயோ, வயித்த கிள்ளுது. உங்களுக்காக வேணா நான் வரேன். வாமா. மிஸ்டர் ராவ், இது உங்க வீடு மாதிரி அங்கெல்லாம் ஏறுறீங்க? இதெல்லாம் செய்யலைன்னா நம்ம சாப்பிட முடியாது. ஒருத்தர் எட்டி பாக்குறாரு. யாரு? வீட்டுக்காரரு. ஏமா, இதெல்லாம் உங்க பிளானா? என்ன பிளான்? இந்த சின்ன கிராமத்துல இவ்வளவு நல்ல பிளானா போட்டிருக்காங்க. வீட்டை பாத்தியா தெரு மாதிரியே இருக்கு. இருமா, நான் திறக்கிறேன். ஏமா, இந்த வாசிக்கிறார கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுமா. ஆமா, இது என்ன வாத்தியம் ரொம்ப பெருசா இருக்க? ஏது இவன் ஊதி ஊதி சாப்பிடவே விட மாட்டான் போல் இருக்கு. சாப்பிடுமா, சாப்பிடு. முதல்ல கிராமத்துல வெளியில வந்து இப்பதான் சாப்பிடுறேன். ஏமா, தயிர் கொண்டாமா. அப்பா, கிராமத்துல எல்லாம் ஃப்ரிட்ஜ் அதுதான். சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும், குளு குளுன்னு. உங்க சாப்பாடு எனக்கு பிடிச்சதோ இல்லையோ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணம் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என் கைக்கு வந்துடும். முதல் வேலை உங்களுக்கு ஒரு பால் பண்ண வச்சு கொடுக்குறேன், பொழைச்சுக்கங்க. மிஸ்டர் ராவ், நோட் தட். அப்பவே பண்ணிட்டேன். இது எங்க வந்தது? வந்தது நான் இல்ல, நீ. நீ நுழைஞ்சது என் வீடு, நீ தின்னது என் சோறு, நீ தொடச்சது என் துண்டு. மிஸ்டர் ராவ், என் மானம் போச்சு. நான் ஏமாந்துட்டேன். உன்னை ஏமாத்திங்க கூட்டிட்டு வந்தது உங்களோட குடும்ப நடத்த இல்ல, எல்லாம் ஒரு பரிதாபம் தான். ஆமாம்மா, நீ பணக்கார பொண்ணு, பசினால உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, பொன்பாவம் பொல்லாதுன்னு என் பிள்ளைதான் உன்னை கூட்டிட்டு வந்து சோறு போட சொன்னா. ஆமாமா, கள்ள வீடுன்னா நீ வீம்புல வரமாட்டிய, அதனால அவங்க புள்ளைய மறைச்சாங்க, நான் போட்டாவை மறைச்சேன். சோத்துக்காக சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியுமா? என்ன நோ? ஒரு பக்கெட் சோரத்தின்னு விட்டு நோ. ஏய், உன் சுயமரியாதையை பத்தி பட்டணமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு கடன் கொடுத்த சேட்டு உன்னை ஜெயில போடுறதுக்கு கோர்ட் வாரண்ட் வாங்கியிருக்கான். மாமே கையெழுத்து போடலனா மாட்டிக்குவேன். டேய், அவளை பணிய வைக்கிறேன்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்கு பழிய தடிக்காதடா. அடப்போமா. இத பாருடா, அவ கௌரவத்தை காப்பாத்துறதுக்காவது ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பா. அவ கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் கையெழுத்து போட்டா என் மானம் போயிருமா? ஒரு பொண்ணை பணிய வைக்க முடியாத உனக்கெல்லாம் மீசை எதுக்குடான்னு ஊரு காரி துப்பும். அவளுக்கு சொத்து முக்கியம்,
எனக்கு சுயமரியாதை முக்கியம். ஆமா, உனக்காக வேணும்னா ஒண்ணு செய்யறேன். என்ன? 4 பேத்துக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தின அவளை ஊர் ஜனங்களுக்கு தெரியற மாதிரி 4 வேலை பார்க்க சொல்லுங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். 4 பேருக்கு தெரிஞ்ச வேலை தானா, பயப்பட வேண்டியதில்லை, ஒத்துக்கிட்டு செய்யலாமா? 4 வேலை நானா? I can't. அப்ப கையெழுத்து காண்டு. ஓகே ஓகே ஓகே. அப்பா தம்பி ஒத்துக்கிட்டாச்சு, வாத்தியத்தை ஊதுங்க. கெட்டு மேல கெட்டு மேல. தம்பி பொண்ண ஒரு தினிஷா அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். கிடைச்சிருச்சேங்கிறதுக்காக கசைக்கு புழிஞ்சிடாத, உனக்கு தெரியாது இல்ல. தேங்காய பதமா திருவுனா பூவா விழுகும், கொஞ்சம் அழுத்தி திரியிட்டா சில்லு விழுந்துரும். சில்ல உடைச்சிடாத, அப்புறம் சிக்கலாயிடும். என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நீங்க போங்க. ஏது நீ அனுப்புற வேகத்தை பார்த்தா செதறு தேங்காய் போட்டுருவ போல் இருக்க. சரி ஏதோ செய்ய, நான் வரட்டுமா? வர வர. ஹலோ, ரவி ஸ்பீக்கிங். என் தங்கச்சி ஒப்படைச்சிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராவ். உங்களுக்கு எங்க குடும்பம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. அவளுக்கு அங்க எதுவும் தொந்தரவு இல்லையே? ஓ எஸ், தொடங்கித்தானே, அனுப்பி வைக்கிறேன். ஷுவர். பரவாயில்லையே, வேலை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவளே புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே. ஆத்தா ஆத்தா. ஏய்யா? ஏன் ஆத்தா, இன்னும் வேலை ஏதாவது பாக்கி இருக்கா? என்னடா உனக்கு வயசாயிருச்சே தவிர கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அவ பொண்ணா மாறணும், பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இருக்கிற வேலையில நீயே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ மனுஷி ஆகுறது எப்போ, உனக்கு மருமகளாகிறது எப்போ? அவ பெரிய எடுத்து பொண்ணா, மனசு கேட்கலடா கண்ணு. என் மேல யாரும் அனுதாபப்பட வேண்டாம். என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, சீக்கிரம் செஞ்சுட்டு கையெழுத்து வாங்கிட்டு போறேன். உன்னை செய்ய சொல்லணும்னு நினைச்ச வேலையெல்லாம் எங்க ஆத்தா காலையிலே செஞ்சு பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. என்ன? அது உன்னால முடியாது. என்னால முடியாதுன்னு நீ எப்படியா முடிவு பண்ற? இப்படி ஒரு சாக்கு சொல்லிட்டு இந்த வீட்டுல தட்டு, இந்த நாத்தம் பிடிச்ச வீட்டுல என்ன தங்க வைக்கலான்னு ஒரு ஐடியாவா? You see, I belong to the women's liberation. I can do anything. என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, செஞ்சுட்டு சீக்கிரம் கையெழுத்து வாங்கிட்டு போறேன். பால் கறக்கிற வேலை தான் பாக்கி, முடியுமா? பொண்ணா பிறந்தவ பிளேனே ஓட்டுறா, ஆஃப்டர் ஆல் இது முடியாதா? பால் எங்க இருக்கு? காம்புல. காம்பு எங்க இருக்கு? மடியில. மடி எங்க இருக்கு? மாட்டுல. மாடு எங்க இருக்கு? கொட்டையில. கொட்டாய் எங்க இருக்கு? இது கூட தெரியல. ஏய், வா காட்டுறேன்.